ஹாய் மை டியர் தமிழ் கேபாப் ஸ்டான்ஸ், நான் உங்கள் மேகு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த இயர் ஸ்டார்ட் ஆகி 2025 ஸ்டார்ட் ஆகி இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ வாய்ஸ் ஓவர் பண்ணி போடுறேன். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் அண்ட் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ பொங்கலை போல் நம்ம வாழ்க்கையை வந்துட்டு நல்லபடியாக பொங்கி ஒரு மகிழ்ச்சியான ஒரு 2025 நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிற 2025 இது இருக்கணும். இந்த இயர் நல்லதே நினைக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அண்ட் அதை விட இந்த இயரோட என்னோட பிக் மோட்டோ என்ன அப்படின்னா கர்மா, பிலீவ் இன் கர்மா. ஓகே, ஸோ நம்ம என்ன வந்து பண்ணுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நான் ஒழுங்காக வீடியோ போட்டால் தான் எனக்கு வந்துட்டு நல்லா வியூஸ் வரும், நல்லா வந்துட்டு சட்டு புட்டுன்னு மானிட்டைஸ் ஆகி ஏதாச்சும் அமைஞ்சல்லி கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நடக்கும் இல்லையா? ஸோ பிலீவ் இன் தேட் ஒன்லி. அதோட இந்த இயரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன மாதிரியான ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்தீங்க? அதெல்லாம் கீப்பப் பண்ணி போயிட்டுருக்கீங்களா? 5 நாள் ஆகிடுச்சு. எஸ், நான் வந்துட்டு சில ரெசல்யூஷன்லாம் எடுத்தேன், அதெல்லாம் கீப்பப் பண்ணி போயிட்டுருக்கேன். அது வேணால் நான் ஒரு வீடியோவாக வந்துட்டு பண்ணி சொல்கிறேன். ஓகே ஜலகுடீஸ், நம்ம வந்துட்டு இப்போது இதுக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாமா? ஸோ கண்டென்ட் என்ன அப்படின்னா, அடே என்னடா பண்ணுற எங்கள் தலைவனு ப்ரோமோ பார்த்ததும் அப்படியே சுருன்னு எனக்குலாம் வந்துட்டு ஏறிடுச்சு. ஏண்டா மங்கோலியன் மொட்டை, அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவரை போட்டு ஏண்டா அடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோலாம் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம வந்து இந்த இது எபிசோடு வந்ததுமே பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடு அதில் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. சரி, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்னா இது வரைக்கும் ரன்சோக்ஜின் எபிசோடு 1 கூட நான் பார்த்ததே இல்லையா அவர் வெளியே வந்ததுலேருந்து. அதனால் அந்த க்யூட் எபிசோடை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அது என்ன எபிசோடு அப்படின்னா, டேஹான் ஒரு குட்டி பையன் கூட நம்ம சுட்டி குழந்தையும் சேர்ந்து விளையாண்டுருப்பார் இல்லையா, அந்த எபிசோட் தான். அதை பார்க்குறது மூலியமாக இந்த ப்ரோமோ வந்துச்சு. சரின்னு சொல்லி ப்ரோமோ பார்த்ததுமே வெறியாகி போய் வெயிட்டிங்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் எபிசோட் வந்துச்சு. ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கூட நான் மிஸ் பண்ணலையே. ஓடி போய் குட்டு குட்டுன்னு பார்த்துட்டு அப்படி என்ன தான் நடந்துச்சு, எதுக்கு அந்த மொட்டை எங்கள் தலைவனை போட்டு கழுத்தை நெரிச்சு சாவடிக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த எபிசோடோட பேரை பார்க்கும்போதும் எனக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. குட் பை சாக்ஜின் அப்படின்லாம் வந்து போட்டிருந்தாங்களா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஓகே ஃபைன், இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு சாதாரண ஒரு எபிசோடு தான், ஆனால் வேறு லெவல் ஃபன் ஃபில்டான ஒரு எபிசோடு. இதை நம்ம பசங்கக்கிட்ட நம்ம ஸ்டைலில் எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நான் வந்துட்டு கண்டென்ட் மேக் பண்ணிட்டேன். ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த எபிசோட் ஆஃப் ரன்சாக்ஜின் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதாவது இவர் ரன் பிடிஎஸ் போல் ரன்சாக்ஜின்னு சொல்லி மிலிட்ரி விட்டு வெளியே வந்ததும் ஷோ ஸ்டார்ட் பண்ணாரா. அந்த ஷோவில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கெஸ்ட்டாக வந்தவர் தான் இப்போது இந்த ஷோவோடைய கெஸ்ட்டுன்னு சொல்லலாமா. நம்ம ஷோக்கு இவர் கெஸ்ட்டாக இல்லை இவர் ஷோக்கு நம்ம கெஸ்ட்டான்றது தெரியல, அதாவது நம்ம ஆள் கெஸ்ட்டான்னு தெரியல. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வாத்தியார். ஓகேயா, ஸோ நம்ம தலைவன் வந்து போயிட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் வந்து கற்றுக்க போகிறாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மிலிட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கற்றுக்கிட்டு போயிருந்தா ஏதாச்சும் ஒரு புண்ணியம், இப்போ ஏன் போகிற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம மாஸ்டர் மகாதேவன் கூப்பிட்டதும் இவர் வந்துட்டு கிளம்பி வந்துட்டாரா. இந்த மகாவை சமாளிக்க கூடவே வந்தவர் தான், இல்லை சாரி கூப்பிட்டதும் வந்தவர் தான் நம்ம சகா ஜோனத்தன். ஓகே, ஸோ அந்த மொட்டை ஒருத்தரை நம்ம ஜின்னை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருந்தார் கழுத்தை, அவர் தான். ஸோ இப்போ நம்ம ஜின்னும் ஜோனாவும் சேர்ந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டரை மர்கையா பண்ணிட்டு எதை கொலையா அப்படின்னு சொல்லி கேட்டாதீங்க, ஜெயிச்சு வந்து வீட்டுக்கு போகணும். ஓகே, அவரை தோக்கடிச்சிட்டு இவங்க வீட்டுக்கு போகணுமா, இல்லைன்னா வந்து வீட்டுக்கு போக முடியாதான். ரூல் போடுறாங்க. யாருப்பா அது, நம்ம ஆளுக்கே ரூல்ஸ் போடுறது அப்படின்னு பார்த்தா வேற யாரு, நம்ம க்ரூ மெம்பர்ஸ் தான், ரன்சாக்ஜின் க்ரூ மெம்பர்ஸ் தான். எனக்கு என்னன்னா, இந்த பிடிஎஸ் 7 பேராக இருக்கும்போது கூட இந்த க்ரூ மெம்பர்லாம் கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி கொஞ்சம் பயந்து போனாங்க. ஆனால் இப்போல்லாம் இவங்களுக்கு குளிர் விட்டு போச்சு. இந்த பக்கம் நம்ம ஜின் வந்துட்டு காரை விட்டு இறங்கும் போதே மனுஷன் அந்த போர்டை பார்த்துட்டே பயப்படுறா. அப்படி மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவரோட பேனர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க கட் அவுட்டு, அதை பார்த்துட்டே ஆஹா இங்கே இடம் இடையே கூப்பிட்டு வந்தீங்க, வாங்கடா போயிடலாம் அப்படின்னா நம்ம க்ரூ மெம்பரு சரி வாங்கனே போவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸில் ஏற்றிட்டு போகிறாங்க மேலே. டேய் மேலே இல்லைடா, வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது, முன் வச்ச காலை பின்னாடி வைக்கவே கூடாது, நான் வைப்பேன்டா, மிலிட்ரியில் எத்தனை வாட்டி வச்சிருப்பேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு ஒரு பீதியிலேயே மேலே போகிறாரு.
சரின்னு ஒரு வழியாக டோரை திறந்து உள்ளே போய் நம்ம காலில் விழுந்தாது எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் கால்லேயே ஏதோ வித்தெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காரு. தட்டால் புட்டால்னு உடையுதான் சாய்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஜின்னுக்கு அல்ல டேய் அவன் பாடுறா நான் வர்றதுக்கு முன்னாடியே எதையோ அடித்து ஒடிச்சு என்னை வந்து அடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்லிட்டு உள்ளே போக அவர் பார்த்ததுமே அடடா வாங்க 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 நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படித்தாங்க நானும் நினச்சேன் ஆனால் வர வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்ட்டு நம்ம ஜின்னு உள்ளே போகிறாரா. அப்புறம் ஒரு ஃபார்மலாக இன்ட்ரோ பண்ணிட்டு செஞ்சுட்டு இந்த பக்கம் நம்ம ஜின் வந்து நின்றுட்டுருப்பார். அதாவது வாசப்படி வழியாக வாடி வாசலை திறந்ததும் ஓடுற காலம் மாதிரி ஓடிடுவோம் அப்படின்ற நினப்பில் நின்றுருப்பார் போல். அதை புரிஞ்சுக்கிட்ட வாத்தியாரோ அங்கே நின்று பேசினா எப்படி கரெக்டாக தெரிவிங்க இந்த இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி ஏய் நீ கேட்டுக்குள்ளவா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னை வந்து இந்த பக்கம் இழுத்து பிடிச்சி போட்டாரா. அதுக்கப்புறம் என்ன ஷோவை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இருங்க 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 இன்னும் ஒருத்தர் வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம இவர் ஜோனத்தனும் வந்து சேர்ந்துக்கிற அப்படி ஓகே மங்கோலியன் மொட்டை வாடாவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஜோனா வரதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வந்து மாஸ்டர் வந்து பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு பிடிஎஸ் க்ரூ மெம்பர்ஸை விட இவங்க கொடூரமானவங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு காரணம் இதுதான். ஜின்னு வந்துட்டு பாவப்பட்ட மனுஷன் அப்பாவி அப்படின்றதுனாலயா இல்லை இது அப்பாவிலாம் கிடையாது அடா பாவி அப்படின்ற ஆள் இவனை இந்த மாதிரி வச்சு நம்ம செஞ்சாதான் உண்டு அப்படின்னு க்ரூ மெம்பர்ஸ் நினச்சிட்டானுங்களா என்னன்னு தெரில. திடீர்னு பார்த்தா இவர் என்ன பண்ணுவார் கேட்டுப்பாரா போன ஷோவில் நான் வந்து இல்லையா அந்த இதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் நான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணது மட்டடா உங்கள் ஃபேன்ஸுக்கிட்டேருந்து எனக்கு அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸு என் ஃபாலோவர்ஸ் அப்படியே மட்டப்பட்டன்னு ஏறிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் எல்லாரும் நல்ல நல்ல கமெண்ட்டாக போட்டாங்க. ஆனால் இப்போது இந்த ஷோக்கு அப்புறம் அதே எனக்கு அந்த கமெண்ட்டு அந்த ஒரு நல்ல வார்த்தைகள் உங்கள் ஆர்மிஸ் கிட்டேருந்து எனக்கு கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன் கேட்டிங்க அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும் உங்கள் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி ஒரு பயம் இருக்குது. ஆனால் நம்ம மேலே இந்த பயம் வந்துட்டு எப்படி சொல்கிறது நம்ம ஜின் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணிப்பார். எங்கள் ஆர்மிஸை பற்றி தெரியுமா ஆர்மிஸில் போட்டு விட்ருவேன் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏதோ அடியாள் பாடி கார்டு மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்பார். ஆனால் இவர் வந்துட்டு பயப்படுறா அப்படி அதெல்லாம் தெரிஞ்சதுனால உங்கள் ஆளுங்க வந்து என்னை ஏதாவது பண்ணிடுவாங்க சோஷியல் மீடியாவில் கழுவி ஊற்றி சூசைட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் வந்து என்னை கொண்டு போயிடுவாங்க அதனால் வந்துட்டு நான் உங்களை அடிச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நான் அப்படின்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்லையே நான் இவரை அடிச்சுக்கலாம்ல அப்படின்னு க்ரூ மெம்பர்ஸை பார்த்து கேட்குறாரு. நம்ம ஜின்னை பார்க்கணுமே ஏமாற்றி நீ என்னை அடிக்க போறியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி அடிக்கிறது அடிக்கிற ஆனால் என்கிட்ட பர்மிஷன் கேட்காம இவனுங்கிட்டலாம் போய் பர்மிஷன் கேட்குற இவனுங்க தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு தானே என்னை கொண்டு வந்து இங்கே தள்ளியிருக்காடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜின்னு வந்துட்டு சொல்ல அதான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு க்ரூ மெம்பர்ஸும் ரொம்ப சர்வ சாதாரணமாக பரவாயில்ல நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் இன்றைக்கி ஜின் வந்துட்டு ஆல் யூஎஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நேரம் தான் நம்ம ஜோனா வந்துட்டு என்ட்ரி கொடுத்துருப்பார். ஓகேயா ஸோ ஜோனாவும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மாஸ்டர் வழக்கம் போல தான் நீ வாப்பா அந்த பக்கம் நின்னா எப்படி வந்துட்டு கேமராவுக்கு நல்லா தெரியவா இங்கே வாங்க கெஸ்டெல்லாம் வந்து நடு சென்டரில் நிற்கணும் அப்படின்னு கேட்டுக்குள்ளே பிடிச்சி இழுத்து போட நம்ம ஜின்னோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் என்கிட்ட சொன்ன அதே வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்க்குறாரா. ஒரு வழியாக ஜோனாவும் வந்து ஜாயின் பண்ணிக்க ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேயா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லிடுறாங்க. ஒன்றும் இல்லை நீங்கள் வந்துட்டு மாஸ்டர் கூட மல்லு கட்டி எப்படியாவது அவரை ஜெயிக்கணும் ஜெயிச்சா வீட்டுக்கு இல்லைன்னா சுடுகாட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி களத்தில் இருங்க சில பல வார்ம் அப்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. அந்த வார்ம் அப்ஸ்லேயே நம்ம ஜின் வந்து தெரிஞ்சுக்கிற அப்படி இது சரிப்பட்டு வராது இவங்கள எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி நினச்ச ஜின்னோ தொடையழகி ரம்பா மாதிரி தொடையெல்லாம் காட்டி கெஞ்சி கேட்குறாரு. இங்கே பார்த்தீங்களா என் தொடைய நாட்டுக்கோழி கால் மாதிரி இருக்குது ஆனால் உங்கள் லெக் பீஸ்லாம் பாருங்கள் பல்காக ப்ராய்லர் கோழி லெக் பீஸ் மாதிரி இருக்குது இது வந்துட்டு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் சொன்னாலும் நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் விடுவாரா இல்லவே இல்லை முடியவே முடியாது இன்றைக்கி சண்டை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு மும்பரமாக இருக்க நம்ம ஜின்னு பார்க்குற அப்படி இன்றைக்கி இவனுங்க வந்துட்டு விட்டோம்னா நம்மளை அடித்து சூப் வச்சு குடிச்சிடுவானுங்க எஸ்கேப் ஆகடா அப்படின்னு சொல்லி ஷோவை ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஷோ வந்துட்டு இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ரன்சாக் ஜின் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஓகேயா அப்படின்னு சொல்ல அவங்களும் பர்ஃபெக்டாக அதை பண்ணி முடிக்க
கமா போட்டு கன்டின்யூ பண்ணுவார்ன்னு பார்த்தா, முற்றோம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாரு. அநியான்ட்டு வாசல் பக்கம் போனவர அப்படியே பேண்ட்ல கைய விட்டு புடிச்சு இழுத்து, "எங்க ஓடுறீங்க? நில்லுங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இழுத்து வச்சுட்டாரு. "நீங்க இந்த மாரிலாம் பண்ணீங்க, வாசல் பக்கமா தப்பிச்சு போலாம்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க." "ஏன்பா?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "அ இந்த மாரி நான் வந்து என்னுடைய சிஷ்ய புள்ளைங்க ஒரு 3 பேர அங்க வெளிய நிக்க வச்சிருக்கேன். நீங்க போனீங்கன்னா நானாச்சும் பரவால்ல சாஃப்ட். அவிங்க ரொம்ப ஹார்டு பீஸு" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க, நம்ம ஜின்னும் இந்த பக்கம் போனா சீவலு, அந்த பக்கம் போனா செதறலுங்கிற நிலைமையில அமைதியா நின்னுட்டாரா. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு வார்ம் அப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஜிம் பக்கம் கூட்டு போனா, நம்ம ஜோனா வாய பொளந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்படி. ஜோனாவுடைய கட்டுமஸ்தான உடம்ப பார்த்தாலே தெரியும். இவர் வந்துட்டு ஜிம் போய் செஞ்சு நல்லா வந்து ட்ரெயின் ஆன ஆளுன்னு சொல்லிட்டு. அதனால அந்த ஜிம்ம பார்த்ததுமே இவருக்கு ஒரே ஆர்வம். இந்த ஜிம் நமக்கு இருந்தா எப்பிட்டு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாரி அவர் நினைச்சிருப்பாரோ என்னவோ. அந்த நேரம் பார்த்து நம்ம மாஸ்டர் ஒரு வாக்கு குடுக்குறாரு. என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சேலஞ்ச் பண்றாரு நம்ம பசங்ககிட்ட. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ட்ரெட்மில் அப்படின்னதுமே நம்ம ஜின்னு, "எனக்கா ட்ரெட்மில் பத்தி தெரியாது. எங்க ஆளு லேடி கெட்டப்லே ட்ரெட்மில்ல மாஸ் காட்டுவாரு. நீ என்ன வந்துட்டு இத காமிச்சு ட்ரெட்மில்னு சொல்ற?" அப்படிங்கிற மாரி இருக்க, நம்ம ஜின்னு, ஜோனாலாம் வந்து டவுட் கேட்க, "இது என்னங்க இது செங்குத்தா இருக்கு?" அப்படின்னா, இந்த மலையெல்லாம் ஏறுவாங்க இல்லையா? அவங்க வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குற மாரியே, அப்படி நார்மலா வாக் பண்றத விட, நார்மல் சர்ஃபேஸ்ல வாக் பண்ற மாதிரி ஃபீலிங் இருக்கத விட, மலை ஏறுறாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு வாக் பண்ணும்போது, இன்னும் வந்து நமக்கு கலோரிஸ் வந்து பர்ன் ஆகும். ஸோ, அதனால இது வந்து இப்போ ஃபேஷன், ட்ரெண்டிங்கு நெறைய பேர் இந்த மாரி என்னோட ஷோக்கு வரவங்கலாம் இத வந்து சேலஞ்சா எடுத்து பண்ணுவாங்க. பெரிய அத்லெட்ஸ் இவங்கள கூட வந்து பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 2:30 அதாவது 2 மினிட் 30 செகண்ட்ஸ் வந்து அதுக்கு ஒரு இது வச்சிருக்காங்களாம். செட் பண்ணி வச்சிருக்காங்களாம். இத யாராச்சும் பிரேக் பண்ணி 3 மினிட் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, என் ஜிம்மு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி இவரு வாக்கு விட, ஜோனாவ பார்க்கணுமே! ஆஹா! மாட்னடா பம்பரக்கட்ட மண்டையா! உன் வாயிலேருந்தே வந்துட்டு இந்த வார்த்தை வந்துருச்சுல, ஜெயிச்சு ஜெயிச்சு எப்படி உன் ஜிம்ம வந்துட்டு நான் என் பேருக்கு எழுதி வாங்குறேன்னு மட்டும் பார்றா! அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜின்னும், "ஜோனா, நீ வெறிக்க வெறிக்க ஜிம்ம பார்த்துட்டு இருந்த. அப்பயே நெனச்சேன், உனக்கு இந்த மாரி ஜிம்மு வாங்கி குடுக்கலான்னு நெனச்சேன். ஆனா இப்ப ஜெயிச்சு வாங்கி குடுக்க போறேன்னு நெனைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. 3 நிமிஷம் தானே! அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல. பண்ணிர்லாம். என்ன? நான் என்ன பண்றேன், ஒரு 1/2 செகண்ட் பண்றேன். நீ மீதி நிமிஷத்தலாம் பண்ணிடுறா" அப்படின்னு சொல்லி இவரு சொல்ல, "எத 1/2 செகண்டா? ஆமாண்டா 30 வயசு ஆயிடுச்சுல்ல, வயசாயிடுச்சு. என்னால முடியாது" அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்லவும், சரின்னு சொல்லி ஜோனாவும் பார்த்துட்டு, "சரி என்ன பண்றது? கிழடு கட்டைங்களோட சகவாசம் வச்சா இப்படி தான் போல" அப்படின்னு நெனச்சுட்டு, "சரி சரி நீ வந்து ட்ரெட்மில்ல நடந்து முடிஞ்சு நீ எவ்வளோத்துல தோக்குறியோ அதுலேருந்து நான் புடிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி ஜோனா சொல்ல, நம்ம ஜின்னும் "அதான் சரி" அப்படின்னு சொல்லிட்டு நடக்க போறாரா. ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ 30 செகண்ட் ஆகுது. 30 செகண்ட் வந்துட்டு 1 மினிட் ஆகுது. 1 மினிட்லாம் வந்து இவனுங்க வாய பொளக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கெல்லாம் வந்துட்டு ஜின்னு, "ஏய் வயசாயிடுச்சுடா, என்னால முடியாதுடா" அப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ச்சே! நம்ம ஆள் இப்படிலாம் பேசுறாரே! கொஞ்சம் கூட வந்து மோட்டிவேஷனே இல்லாம டீமோட்டிவேட் பண்ற மாரி பேசுறாரே அப்படின்னு சொல்லி நெனச்சேன். ஆனா சும்மாவா போட்டிருக்காரு. இப்படி நம்ம சொன்னோம்னா இவனுங்க என்ன ரியாக்ஷன் பண்ணுவானுங்க அப்படின்ற மாரி நெனச்சாரோ என்னவோ. இந்த பக்கம் பார்த்தா ஜோனா, "யோவ்! நீ என்னய்யா 30 செகண்ட் தானே முடிப்பேன்ன. மூச்சு வாங்காம 1 நிமிஷம் வரைக்கும் பண்ற?" அப்படின்னு சொல்லி ஜோனா கேட்க, இந்த பக்கம் நம்ம மாஸ்டரும் அப்படியே வாயில கைய வச்சு மூக்கு மேல விரல வைக்கிற மாரி ஒரு மொமெண்ட் ஆயிடுச்சு. "என்னப்பா வந்து 1 நிமிஷம் வரைக்கும் மூச்சு வாங்காம செய்யாம நல்லா ஓடிக்கிட்டு இருக்கியேப்பா. அதுவும் பாரு ஷூஸ்லாம் ஒரு நார்மல் ஷூஸ் போட்டுட்டு பாரேன்" அப்படின்ற மாரி அவரே ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. எனக்குனா ஒரே ப்ரவுடு மொமெண்ட் இத பார்க்குறப்போ. நீங்க சொல்லுங்க ஸ்டான்ஸ். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த மொமெண்ட்ட பார்க்குறப்போ? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் 1 மினிட்ட தாண்டி 1 1/2 கிட்ட போயிட்டாரு. அப்போ இவங்க வந்து எப்படியாவது இவர தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி சதி வேலையெல்லாம் வந்து ஈடுபடுறாங்க. லைக் பேச்சு குடுக்குறது. ஏன்னா பேசினா இன்னும் நல்லா மூச்சு வாங்கும் இல்லையா? அப்போ அவங்களால நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேச்செல்லாம் குடுக்குறாங்க. நாங்க ஆடிக்கிட்டே பாடுறவங்கங்க. ஆ மூச்ச அடக்கி வச்சுட்டு பாடுறவங்க. எங்களுக்கு வந்து பேசுறதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? அந்த மாரி நம்ம ஜின்னும் அவரு என்னதான் பேசினாலும் இவரும் பேச்சு குடுக்குறாரு ரிட்டனுக்கு. அப்படியே வந்து வேற லெவலு மெர்சல் மொமெண்ட்டு அந்த இதெல்லாம் வந்து மாஸ்டர் "ப்பா நீ வேற லெவல்ப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கும் அப்படியே ப்ரௌடா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு வழியா ஒரு 1:30க்கு மேல நம்ம தலைவனால பண்ண முடியல. சரின்னு சொல்லி அவரு விட்டுட்டாரா. இப்போ என்னாச்சு மொத்தமா வந்து 3 நிமிஷத்துக்கிட்ட பண்ணணும். இப்போ 1 1/2 நிமிஷம், 1 1/2 நிமிஷம் எவ்வளோ?
3 நிமிஷம் இல்லையா? ஸோ அதனால் அடுத்தது ஜோனா வந்து ஒரு 1 1/2 நிமிஷம் பண்ணிட்டானா, அவனும் வந்துட்டு கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க, பூஜை கதை பத என்னமோ சொல்லுவானுங்களே, சரி அந்த மாதிரி இருக்கார்ல. ஸோ அதனால் நம்ம ஜோனாவை வந்து களத்தில் இறக்கி விட்ட அவர் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆள் தான் பார்க்க அப்படி. ஆனால் உள்ள ஒரு ஐட்டமும் இல்லை. 1/2 நிமிஷமோ 1 நிமிஷத்துலேயே நாக்கு தள்ளி அது பாட்டுக்கு படுத்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த ஜிம்மு எழுதி வைக்கல போல அப்படின்னு சொல்லி அந்த வார்ம் அப்லாம் வந்து முடிச்சுட்டு அடுத்து வந்து இந்த பக்கம் சண்டை பயிற்சி அதுவும் லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சண்டைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குறாங்களா. அப்புறம் சம் கிடுக்குப்பிடி ஃபைட்ஸ்லாம் வந்துட்டு செஞ்சு பார்க்குறாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஜோனா பெட்டரா இல்லை ஜின்னு பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜின்னு தான் பெஸ்ட்டு. ஓகேயா, இந்த விஷயத்துலையுமே ஆர்மிஸ் வந்துட்டு பார்க்குறப்போ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சிட்டாரு ஜின்னு. என்ன தான் ஆள் வந்துட்டு ஈப்பிளி கணக்க ஒல்லியாக ஓமக்குச்சியாட்டம் இருந்தாலும் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இவன் என்ன பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும். ஆனால் ஐயா வந்து களத்தில் இறங்கினா நான் தானே கிங்கு, ஜங்குக்கு தெரியுமா, ஜங்குக்கு அவளாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்னை அடித்தே அவன் ட்ரெயின் பண்ணியிருக்கான், நீ இன்னும் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஜீனு வந்துட்டு நல்லா வந்து ஃபைட் பண்ணுறாரு செய்கிறாரு. அப்புறமேட்டு ஐ மீன் அவங்க எவ்வளோ இது பண்ணாலும் அதை டேக்கிள் பண்ணி இருக்கார். ஓகே, அப்புறம் மெயினான ஒரு ட்ரைனிங்னு பார்த்தா அதாவது குப்புரை போடுற ட்ரைனிங்கு. இதுலேயும் அந்த ஜோனா பையன் சும்மா இல்லாமல் ஜின்னு மேலே உருண்டு பிறண்டு டே அவர் ரிப்கேஜெலாம் உடச்சிருவான் போலையே அப்படிங்கிற மாதிரி எந்தர்றா இந்த இதில் இம்சியரசன் காமெடியில் வரும் தெரியுமா, இந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஃபீல் ஆச்சுன்றதை விட பயமாச்சு. டே நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு போயிடாதரா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஜோனாவை பிடிச்சி மாஸ்டர் அப்படியே சொல்லிட்டு தூக்கி எறிய. அப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. எரிஞ்ச எரியில எலி ஓடுற மாதிரி குடு குடுன்னு வாசலை நோக்கி போய் பார்த்தா அங்கே உண்மையாகவே நம்ம மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த குண்டாஸ் வந்துட்டு, அதாவது அவரோட சிஷ்ய பிள்ளைங்கள் 3 பேரும் வந்து நிற்கிறாங்க. அவங்க பேர் கூட ஏதோ சொன்னார், காலிஃப்ளவர் காதன்ஸ். யூ மீன் காதாம்பரி? நோ காதாம்பரன்ஸ் 3 பேர் இருந்தாங்க இல்லை இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜோனா பயந்து வந்து சொல்ல. ஆமாம்மா அதான் நான் சொன்னேனே, நான் போய் சொல்லுவேனா அப்படின்ற மாதிரி மாஸ்டர் சொல்லிட்டு அடுத்து அந்த வேற என்ன அந்த சிஷ்ய பிள்ளைங்களை வந்து உள்ளே கூப்பிட்டு, ஸோ இவங்க கூட தான் நீங்கள் சண்டை செய்ய போகிறீங்க. உங்களுக்கு 30 வயசுன்னு ஒரு காரணம் சொன்னீங்க இல்லையா, எனக்கும் வயசாகுது இல்லையா, 40 ஏதோ சொன்னால் அப்படி எனக்கும் வந்து வயசாகுது இல்லையா, அதனால் உங்கள் கூடலாம் என்னால் போராட முடியாது. அதனால் நீங்கள் வந்துட்டு இவங்க கூட சண்டை செய்ய போகிறீங்க. யார் வந்துட்டு ஜெயிக்கிறீங்களோ அவங்க வந்து வீட்டுக்கு போகலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜின்னுக்கும் ஜோனாக்கும் அல்லு இல்லை. அவனுங்களை பார்த்துட்டு, வாத்தியாரே இதெல்லாம் நியாயமே இல்லை, அவனுங்களாம் ட்ரெயின்டு பர்சன்ஸு, நாங்கள் அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு ஜோனாவும் அழுத மணிக்கு கேட்க, சரிப்பா அதனால தான் இவன் ஒருத்தனை சமாளிக்க நீங்கள் 2 பேரும் டீமாக போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், டீம் போட்டு விளையாடுறதா, இந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி க்ளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ரெடியாகுதுங்க. ரெண்டும் விளையாடுற அழகா மட்டும் பாருங்களேன். இப்படி எப்படியோ ஒரு வழியாக வந்து ஜெயிக்க. ஓகேயா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதான் அந்த கழுத்தை சுற்றி கையை போட்டுட்டு எவ்வளோ நேரம் வந்துட்டு அந்த ஸ்ட்ரென்த்தை காமிச்சு எப்படி வந்து டேக்கிள் பண்ணி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு இது அவர் சொல்லி கொடுத்தாரா. சரின்னு சொல்லி ஜோனா சும்மா இல்லாமல் நான் வேணால் இதை ஜின்னுக்கு வந்து ட்ரை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னன்னு தெரியல, எனக்கு ஏதோ வஞ்சம் வச்சு பழி வாங்கின மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. நம்ம ஜின்னும் அதுவும் சும்மா இருக்குதா, அவனுங்க என்ன பண்ணாலும் போட்டு தோசையை பரட்டி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு அமைதியாக அது பாட்டுக்கு பண்ணுறாரு. நம்ம ஜோனாவும் போயிட்டு கழுத்தை சுற்றி கையை போட்டுட்டு இது பண்ணோம். ஐயோ பாவம் ஜின்ப்ரோ துடிச்சிட்டாரு. அந்த நேரம் எனக்கு பார்க்குறப்போ, டேய் மொட்டை மண்டை நீ மட்டும் என் கையில் கிடச்சனாமோ மட்டையை உடச்சி மாவில் கேத்தாமனா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஜின்ப்ரோ கழுத்தை போட்டு நல்லா நெரிக்கவும் அவர் பாவம் துடிச்சிட்டாரு போல். அதை பார்த்துட்டு ஜோனாக்குன்னா அல்ல போச்சு என்னைய கொல்ல போகிறாயே அப்படிங்கிற மாதிரி அவன் மூஞ்சி ரியாக்ஷனு. கீழே எடிட்ரு அவ்வளோதான். இனிமேல் நம்மளாம் எப்படி சொல்கிறது, அந்த விஷுவலை பார்த்துட்டு ஒரு பயத்தில் நான்லாம் இருந்தால் கீழே எடிட்ரு போடுற சப்டைட்டில் பார்த்தா இன்னும் அடிவேர்லாம் கிளங்குது. போச்சு அவர் வோக்கல் கார்டெலாம் உடஞ்சி போச்சு, இனிமேல் அவரால் பாடவே முடியாது அப்படின்னு சொல்ல. ஜின்னுமே அதே மாதிரி தான், ஐயோ எனக்கு ரொம்ப வலிக்குதே, என்னால் இனிமேல் பாடவே முடியாது போலையே இப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஜோனாக்குன்னா அல்ல போச்சு நம்மளை கொல்ல போகிறாயே ஆர்மிஸ் எல்லாம் சேர்ந்து
அந்த மாதிரி இதில் இது பண்ணிட்டு, இல்லைப்பா சும்மா சொன்னேன், நல்லா தான் பாடுவேன் நான்லாம் அப்படின்ட்டு நம்ம ஜின் வந்து சமாளிச்சிடறாரா. அப்புறம் என்ன, இந்த பாக்ஸிங் இதெல்லாம் வந்து முடிய, அடுத்து நம்ம ஜின்னுக்கு என்ன தோணுச்சோ எது தோணுச்சோ தெரியல. இது ரொம்ப அன்ஃபேர்ல. ஒரு மனுஷனை வந்துட்டு நம்ம 2 பேர் சேர்ந்துட்டு எதிர்க்கிறதா, இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம் நம்ம மாஸ்டர் வந்து நின்னாரா. அந்த நேரத்தில் நம்ம ஜின்னு வந்துட்டு சரி ஓகே, இப்போ வந்துட்டு 1-on-1 மேட்ச், இதில் வந்துட்டு யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ரியல் கேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி விளையாடுறாங்க. ஓகே, இது என்னத்த ரியல் கேமு, அவங்க இவர் செலிப்ரிட்டின்றதுனால அடி வாங்குறாங்களே தவிர்த்து அடிக்கலாம் மாட்டிக்கிறாங்க. நீ அடிச்சிருவ, அடிச்சு பாடுறா டேய் உன் வீட்டு முன்னாடி. நம்ம போய் நிற்க முடியாது, ஆனால் கொரியன் ஆர்மிஸே பார்த்துப்பாங்க. சாவு ஊர்வலம் வண்டி, மாலைங்க, பொக்கைங்க எல்லாம் வச்சு அவர் செத்துட்டாருன்னு இவங்களே வந்து கன்ஃபார்ம் இது பண்ணிடுவானுங்க. ஸோ அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுமா இல்லையா, அதனால் இவங்கெல்லாம் அமைதியாக இருக்க நம்ம ஜின்னு போட்டு மாங்குன்னு மூஞ்சி மேலேயே குத்தி, எனக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் குளிக்க வச்சுட்டு பவுட்ரு போட்டு விடுவாங்க பற்றியா மூஞ்சியில், அது மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வேறு யார் ஜெயிப்பா இந்த குத்திட்டு, இதில் வேற நம்ம மாஸ்டர் ஜி வந்துட்டு சொல்கிறா அப்படி, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஜின்னு ரொம்ப நல்லாவே சண்டை போட்டார், என்னால் டேக்கிள் பண்ணவே முடியலப்பா, நீ அந்த முயற்சியே எடுக்கலப்பா, அப்புறம் எப்படி டேக்கிள் பண்ண முடியலன்னுவே அப்படின்ற மாதிரி இருக்க. அப்புறம் ஒரு வழியாக நம்ம ஜின்னு தான் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அறிவிச்சு, நீங்கள் இதுக்கப்புறம் தாராளமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி க்ரூ மெம்பர்ஸும் சொல்லிவிட்டு ஒரு கூப்பனை வந்து கையில் கொடுக்குறாங்க. ஜோனா பார்க்குறா அப்படி, எப்படி சொல்கிறது, செஞ்சோற்று கடன் தீர்த்து சேராத இடம் சேர்ந்து அப்படின்னு வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா ஜோனான்ற மாதிரி ஒரு மொமெண்ட்டில் ஜோனா வந்து நிற்க, ஏன்பா நானும் தானே உன் டீமு, அது என்ன உங்கள் ஆளுங்க கூப்பனை உன் கையில் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல, ஏன்னா நான் தானே ஜெயித்தேன், நீ எங்கே ஜெயிச்ச அப்படிங்கிற மாதிரி ஜின் இது பண்ண, அட பாவி ஒழுங்காக வந்து டீம் போட்டு விளையாண்டுருக்கலாம், நீ நம்ம பெரியவன் நாட்டம் 1-on-1 பண்ண போகிறேன்ட்டு என்னையை விட்டுட்டு போனியே, அது இதுக்காகத்தானா, சொல்லு ஜின்னா, இதுக்காகத்தானா அப்படிங்கிற மாதிரி ஜோனா கேட்க, அட விடுப்பா இது ஒன்றும் நான் வச்சுக்க போகிறதில்ல, இதை வந்துட்டு இந்த கூப்பன்ஸை நம்மக்கிட்ட அடி வாங்கினாங்களே அவங்கக்கிட்ட நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இந்த இதில் வந்துட்டு வடிவேல் வந்து சொல்லுவார்ல, நான் தான் அடி வாங்கியிருக்கேன், கோப்பை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு வெங்கலம் கிண்ணம் கூட கிடையாது அப்படின்னுவாங்கல்ல, அதே போல் இவர் தூக்கி கூப்பனை நம்ம பசங்கிட்ட, அதாவது யார் சிஷ்ய பிள்ளைங்கிட்ட வந்துட்டு கொடுத்துடுறாரு. லெவலில் ஜின் ப்ரோ, அதை வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர்கிட்ட இல்லாததா, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க ஏதாவது கிடச்சதுன்னா அவங்ககிட்டே வச்சுக்காம அதை வந்து பல பேருக்கு பகிரணும், இல்லாதவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எக்ஸாம்பிளை செட் பண்ணிவிட்டு, இப்போது இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங், இந்த அடிக்கிறது உதைக்கிறது, அதாவது சண்டை செய்கிறோமோ இல்லையோ டேக்கிள் பண்ணி தப்பிக்கிறது எப்படி அப்படின்றதெல்லாம் கற்றுக்கிட்டது எதுக்காகன்றீங்க, அடுத்து வரப்போகிற எபிசோடுக்காக. அதாவது ஒரு வேறு லெவல் எபிசோடு, ஒருத்தரை போயிட்டு நம்ம ஜின்ரோ வந்து கடத்த போகிறாரு, அந்த கடத்துறதுக்கான ஒரு ட்ரைனிங் தான். ஓகேயா, கடத்துகிற நேரத்தில் அந்த பயபுல மிஸ்ஸுங்குச்சுன்னா அப்படியே வந்து கழுத்தோட கையை போட்டு நெரிச்சு என்ன பண்ணணுமோ வந்து பண்ணி செஞ்சு கடத்தலாம் இல்லையா, அப்படிலாம் பண்ணுவீங்க ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, உங்கள் பயாஸை விட அவங்க பயாஸ் ரொம்ப மோசமானவங்க ப்ரோ, பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, யாரை கடத்தினாரு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, டேக் கேர், அன்யாங் சிலகுடீஸ். இந்த இது வந்து எப்படி இருந்துச்சு, இந்த எக்ஸ்ப்ளனேஷன், இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேக் கேர், அன்யாங் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.